வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நம்ம ஏஜேலி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அண்ட் நம்ம ஊசோஸோடைய அடுத்த பிளான் என்ன ஒன்று சேர்ந்துருக்குறாங்களே. அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ரஸ்லிங்ஸில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் WWE அடுத்த ப்ரீமியம் பேப்பரியூ ரசல் பலூசா. இந்த பேப்பரியூ பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுறதுக்கு காரணம் AEW கூட மோத போடுது. அதனாலேயே எக்கச்சக்க நல்ல திட்டங்களையும் நாம் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களையும் WWE கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரசல் பிளாஸாவுடைய ஒரு மிகப்பெரிய மேட்சாக இருக்க போகிறது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ மேட்ச், செத் ரோலன்ஸோட மேட்ச் அண்ட் கோடி ரோட்ஸ் மேட்ச் மேபி அண்ட் ப்ராக் லெஸ்னர் மேட்ச். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது CM Punk மேட்சை பற்றி தான். ஆக்சுவலி CM Punk வந்து இப்போ சமீபத்தில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதி இருப்பார். அதில் தோற்று போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அக்கா பெக்கி லிஞ்ச் தான். ஆக்சுவலி CM Punk வந்து தெளிவாக பேசியிருக்கணும். நான் மேன் டு மேன் சொன்னோன்னா அக்கா வந்துட்டாங்க போல இருக்குது. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் ஒன்று சொல்லிட்டாரு, உங்கள் ரெண்டு பேரில் யார் புருஷன் யார் முன்னாடின்னு தெரிலன்னு. அதுதான் நடந்திருக்குது. நம்ம பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா CM Punk மூக்கை அடி நடிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன் CM Punk மூக்கு இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குதுன்னு. அந்தளவுக்கு ஒரு 14 தடவை கன்னத்திலே பார்த்தீங்கன்னா அகராரன்னு அரைஞ்சி அந்த மூக்கோட ஷேப்பையே வேறு மாதிரி மாற்றி விட்டாங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் சொல்லிட்டாங்க, என் பக்கம்லாம் வந்து நீ இதுக்கப்புறம் மோதாத, கண்டிப்பாக நீ வந்து அனுபவிப்பண்ணு. ஆனால் CM Punk வந்து ஒன்று சொல்லிட்டாரு, என் மேலே கை வச்சதுக்கு நீ கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க போகிற, நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா CM Punk வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. CM Punk வந்து உண்மையிலேயே ரஸ்லிங்காக டெடிகேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் ரெக்ஸன் ஃபெரஸ்கிட்ட அடி வாங்கினார், ஸ்டோரிக்காக பெக்கி லிஞ்சுக்கிட்ட அடி வாங்கினாரு. ஹட்ஸ் ஆஃப் CM Punk. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் CM Punkம் ஆடம் பியர்ஸும் பேசிகிட்டு இருக்கும்போது CM Punk நீங்கள் இதை வர ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எதுக்காக வரணும்னு கேட்கும்போது இது சிக்காகோவில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி CM Punk வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து சிக்காகோ நம்ம CM Punkடைய சொந்த ஊரில் நடக்குது. பொதுவாகவே ஸ்மாக்டவுனோ ராவோ NXTயோ சிக்காகோவில் நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மண்ணின் மைந்தன் CM Punk இருப்பார். அந்த வகையில் CM Punk வந்து வரப்போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு CM Punk வந்து ஏஜேலியை கூட்டிகிட்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஏன்னா இப்போ பெக்கி லிஞ்ச், செத் ரோலன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அவங்க ஆட்டத்தை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பெண் ரெஸ்லர் வந்து துணைக்கு தேவை. இப்போது ஒரு ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பெக்கி லிஞ்சும் சரி செத் ரோலன்ஸும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதே மாதிரி CM Punkக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அவங்க ஒய்ஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ CM Punk WWE போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏஜேலியும் இந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டே போயிட்டாங்க. அவங்க ரெஸ்லிங்லாம் பண்ணுறதுல இப்போ காமிக் ரைட்டராக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா அப்படி CM Punk இப்போது நடத்துகிற அந்த ட்ரைனிங், CM Punkக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீடம் இதெல்லாம் பார்த்து ஏஜேலி மேபி WWEக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஏஜேலி இப்போ வயசாகி எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ரியா ரிப்ளியும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா பேக் ஸ்டேஜில் ரியா ரிப்ளியும் சரி CM Punkக்கும் சரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் காட்டியிருப்பாங்க. மேபி பெக்கி லிஞ்ச் எதிர்த்து ரியா ரிப்ளியும் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரியா ரிப்ளிக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக்கிங் இருக்குது. அதாவது ரியா ரிப்ளி பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை கூட சேர்ந்து ஒரு டேக் டீமாக மாறுற மாதிரியும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மாறுறது பிடிக்காமல் கபூக்கி வாரியர்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்டோரியை WWE எடுத்து டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டோரி வேறு இருக்கிறதுனால WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மேபி WWE பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இயோ ஸ்கைக்கும் மற்றும் ரியா ரிப்ளிக்கும் அந்த டேக் டீம் ஆகிற அந்த ஸ்டோரி தான் எதுக்கப்புறமா கொண்டு போவாங்க அப்படின்னு எனக்கு தோன்றதுனால மேபி WWE பார்த்திங்கன்னா CM Punkகையும் ரியா ரிப்ளியும் ஒன்று சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ரூமர் CM Punk அண்ட் அவங்களுடைய ஒய்ஃபான ஏஜேலி இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அப்போ இருந்தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெர்சஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்ச் நல்லாயிருக்கும். அண்ட் ஏஜேலிக்கு 10 வருஷமாக அவங்க ரெஸ்லிங் கேரியர் விட்டு போனதுக்கப்புறமும் இந்த வாரம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருந்ததுன்னு. ஹட்ஸ் ஆஃப், அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா ரெஸ்லிங் கெரியரை விட்டு இந்த பொம்பளை போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ரசிகர்கள் இன்னும் எதிர்பார்க்குறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த ஊசோஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரீயூனியன் இருக்காங்க.
ஊசோஸ் ரீயூனியன் உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊசோஸோடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன, ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவை எதுக்காக இப்போ ரா பிராண்டில் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ 2 பேரையுமே சேர்த்து WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. டேக் டீம் டிவிஷனில் டேக் டீமாக இருக்கிறத தவிர்த்து இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. மூமெண்ட்டு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரசல் பிளாஸாட ஒரு மேட்ச்சு. ரசல் பிளாஸால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செத் ராலன்ஸ் ஸ்பெகுலேட்ஸ் AJ Lee CM Punkக்குள்ள ஒரு மிக்சடு டேக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மேட்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வெர்சஸ் ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கான ஒரு டேக் டீம் மேட்ச்சு. ஆக்சுவலி அப்படி நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஒரு டேக் டீமாக, அதாவது ஊசோஸாக, அவங்க முந்தி இருந்தாங்க தெரியுமா, அந்த ஊசோஸ் டீமாக அப்படி சண்டை போட்டு பல நாட்கள் ஆச்சு. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த தடவை சண்டை போட்டாங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஸ்டோரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கு கூட கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டோரி கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரசல் பிளாஸா பேப்பரியை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற எல்லா மேட்சுமே ஒரு பெரிய லெவல் மேட்சாக இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டு பெரிய மேட்சாக இருக்குது. அதில் பிரான்சன் ரீட் ப்ரான் பிரேக்கர் வெர்சஸ் ஊசோஸுக்குள்ளே ஒரு மேட்ச் நடந்தால் கண்டிப்பாக ரசல் பிளாஸாக்கு அப்புறமா க்ரௌன் ஜோலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வார் கேம், அந்த ஸ்டோரிக்கு ஒரு அடிகள் நாட்டின மாதிரி இருக்கும். சரி, இந்த மேட்ச் நடக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. ஸோ நடக்கும்போது அதை பற்றின தெளிவான விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். எது எப்படியோ பல நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா த ஊசோஸ் டீம் வந்து ரீயூனியனாக இருக்குது. இது கண்டிப்பாக த ஊசோஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். எனக்கு சந்தோஷம்ப்பா. ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் அவர் ஈட்டு போட இவர் ஈட்டு போட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அரங்கமே அதிரும்ல. இந்த வருஷம் முடிய ஜான்சனா ரசிகர்கள் இதுக்கப்புறம் ஜான்சனாவை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸ்மாக்டவுனுக்கு வந்திருந்தார். கிளாஸின் பேரிஸில் லோகன் பால் கூட மேட்ச் விளாடினார். இதில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து அவருடைய ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 4-5 ஷெடியூல்ஸை அப்படியே கழிச்சிட்டாரு. இப்போது சீனாவுடைய ஷெடியூல் டேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிருச்சு. அதாவது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கும் ஜான்சனா வராது, உங்களுக்கு தெரியும், சிக்காகோக்கு. இது அவருடைய ஃபைனல் சிக்காகோ டூராக இருக்க போது. இதை தொடர்ந்து அதாவது இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஜான்சனாகிட்ட வெறும் 8 ஷெடியூல் தான் இருக்குது. அதாவது இந்த 2025 8 தடவை தான் WWEக்கு வருவாராம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை கழிச்சா மிச்சம் 7 தான் இருக்குது. பாருங்கப்பா நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாக போகுதுன்னு. 35 ஷெடியூல் கொடுத்த ஜான்சனா இப்போ ஒவ்வொன்றா குறைஞ்சி இப்போ வெறும் 8 ஷெடியூல் இருக்குது. இன்னும் 3 மாதம் வேறு இருக்குது. ஜான்சனா அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுங்கிற வருத்தமும் இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி